சத்தியம் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒன்று இல்லை. அது உங்களுக்குள்ளேயே, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சத்தியத்தை எல்லாராலையும் உணர முடியல. ஏன் அப்படின்னா, அதற்கு காரணம் சத்தியம் இல்லை, நீங்க தான். என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னாலேயே இதுதான் சரி, இது தவறு அப்படின்னு முடிவு பண்ணிடுறீங்க. அப்புறம் எப்படி நீங்க சத்தியத்தை உணர முடியும் சொல்லுங்க? அடுத்தது, உங்களுக்கு பிடித்தவர்களாக இருந்தா அவர்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் அதை நியாயப்படுத்துறீங்க. உங்களுக்கு பிடிக்காதவர்களா இருந்தா அவர்கள் என்ன நல்ல விஷயம் செய்தாலும் சரி, நல்ல விஷயங்களை சொன்னாலும் சரி, அதுல குறை கண்டுபிடிச்சு குறை தேடுறீங்க. அப்புறம் எப்படி நீங்க சத்தியத்தை உணர முடியும்? அடுத்தது ஆணவம். இது மிகப்பெரிய தடை. எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் சொல்வதுதான் சரி அப்படின்னு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி மற்றவர்கள் சொல்லும் கருத்தை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியாது. கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இல்லாத இடத்துல சத்தியம் எப்படி வெளிப்படும்? எல்லாத்துலேயும் உங்களுடைய விருப்பங்களை வெறுப்புகளை பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சத்தியம் வெளிப்பட முடியும்? அந்த சத்தியத்தை நீங்க எப்படி உணர முடியும்? இப்படி இவ்வளவு தடைகளையும் நீங்களே உருவாக்கி வச்சிருக்கீங்க. அதனாலதான் சத்தியத்தை எல்லாராலையும் உணர முடியல. அதாவது, இப்ப நீங்க ஒரு இருட்டுல நடந்து போறீங்க, அங்க கயிறு கிடக்கு. முழுவதும் இருட்டா இருக்கிறனால அந்த கயிறு உங்களுக்கு பாம்பு மாதிரி தெரியுது. அதனால அந்த கயிறை பாம்புன்னு நினைச்சு பயப்படுறீங்க. உடனே போன்ல லைட் ஆன் பண்ணி பாக்குறீங்க. அப்பதான் தெரியுது அது பாம்பு இல்ல, கயிறு அப்படின்னு. அதாவது அங்க கயிறு மாறல, மாறுனது கயிறு இல்ல, உங்களுடைய பார்வை. இருள் சூழ்ந்து இருக்கிறனால அங்க இருக்கிற சத்தியம் மறைந்து இருக்கு, அந்த சத்தியம் வெளிப்படாம இருக்கு. அந்த இருளை விளக்கும் போது உங்களுக்கு அங்க சத்தியம் வெளிப்படுது. அதே போல்தான் உங்களுக்குள்ள போட்டி, பொறாமை, முன்முடிவு, பயம், கோபம், ஆணவம், இப்படி இவ்வளவு திரைகளான இருள் உங்களுக்குள்ள சூழப்பட்டு இருக்கு. அதனாலதான் சத்தியம் வெளிப்படாம இருக்கு. அதனாலதான் சத்தியத்தை உங்களால உணர முடியாமல் இருக்கு. இந்த திரைகளான இருள் விளக்கப்படும் போது உங்களுக்குள்ள சத்தியம் வெளிப்படும். அதற்கு நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற இந்த மனத்திரைகளான இருளை விளக்கணும். அந்த இருளை விளக்குவதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள நீங்களே பரிசோதித்து பார்க்கணும். நம்ம யாரையும் ஏமாற்றாமல் வாழ்றோமா அப்படின்னு பாருங்க. அடுத்தது, நம்மளுடைய தவறை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா, ஏற்றுக்கொண்டு அதை திருத்த முயற்சிக்கிறோமா அப்படின்னு பாருங்க. அடுத்தது, அடுத்தவர்களை குறை கூறும்போது அவர்களை பற்றி முழுமையாகவும் நமக்கு தெரியுமா அப்படின்னு பாருங்க. அடுத்தது, முடிவு எடுக்கும்போது உண்மையின் அடிப்படையில் முடிவு எடுக்கிறோமா அல்லது விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் நம்ம முடிவு எடுக்கிறோமா அப்படின்னு பாருங்க. அடுத்தது, சுயநலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அல்லது உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அப்படின்னு பாருங்க. அடுத்தது, மற்றவர்களின் கருத்துக்களை விமர்சிப்பதற்கு முன் அதுல நமக்கு அனுபவம் இருக்கிறதா, அதை பற்றிய உண்மைத்தன்மை நமக்கு தெரியுமா அப்படின்னு பாருங்க. அடுத்தது,
சத்தியத்தை உணராமலே நமக்கு பிடிச்சத, நமக்கு தெரிஞ்சத, நமக்கு கேள்விப்பட்டதை தான் சத்தியம்னு நிரூபிக்க போராடுறோமா அப்படின்னு பாருங்க. இப்படி இத்தனை கேள்விகளுக்கும் பதில்கள் உங்களுக்குள்ள நேர்மையாக சொல்ல முடிந்தால் அந்த கணமே சத்தியத்தை நோக்கிய பயணம் ஆரம்பிச்சிடும். உங்களுக்குள்ள பயணித்த உடனே சத்தியம் வெளிப்படும். வெளிப்பட்ட உடனே சத்தியத்தை உணர்ந்துருவீங்க. ஆமா, உங்களுக்குள்ள எந்த ஒரு முன் முடிவும் இல்லாமல், எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல், எந்த ஒரு விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் அப்படியே கண்ணாடி மாதிரி யதார்த்தமாக வெளிப்படைத்தன்மையோடு திறந்த மனநிலையோடு நீங்க இருக்கும்போது உங்களுக்குள்ள அத்தனை இந்த மனத்திரைகளான இருள்களும் விளக்கப்படும். இருள் விலகிய அந்த மறுகணமே சத்தியமான அம்மா உங்களுக்குள்ள வெளிப்படுவேன்.